தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிறைக்குள் தண்ணி அடிக்கும் முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். சிறைக்குள் தண்ணி அடிக்கும் முன்னாள் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது பெயரளவுக்குத்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அங்கு சகலவிதமான வசதிகளும் சிறைத்துறை அதிகாரிகள் செய்து தந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு குளிரூட்டப்பட்ட அறை தங்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் உணவுகளும் அசைவ உணவுகள் தினந்தோறும் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் மற்ற ஆடம்பர வசதிகளும் செய்து தருவதாக கூறப்படுகிறது. பொதுவாகவே சிறைத்துறையில் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. கர்நாடகாவில் பாட்னா அக்ரஹாரம் சிறையில் சசிகலாவுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது. சசிகலா சிறையில் தங்கியிருந்த பொழுது சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக 2 கோடி ரூபாய் அவர் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார். அதை மற்றொரு சிறைத்துறை அதிகாரி வெளிப்படையாக போட்டு கொடுத்து விட்டார். மேலும் சசிகலா சிறையில் இருந்த பொழுது அவர் வெளியே சென்று ஷாப்பிங் மால் சென்று பொருட்கள் பர்ச்சேஸ் செய்து அந்த சூட்கேஸை உருட்டி வந்தது அந்த வீடியோ வெளியானது. அவர் சிறையில் இருக்கிறார். ஆனால் சிறையை விட்டு வெளியே போய் அவர் பெங்களூர் டவுனுக்கு சென்று பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு சூட்கேஸில் வச்சுட்டு சூட்கேஸை உருட்டிட்டு வராங்க அந்த அம்மா. அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஆக சிறையில் இருக்காங்க, பேரளவுக்கு தான் இருக்காங்க. ஆனால் சிறைத்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார். புழல் சிறையில் பெயரளவுக்கு தான் அவர் இருக்கிறார். அவருக்கு அனைத்து ஆடம்பரமான வசதிகளும் செய்து தரப்படுவதாக கூறப்படுகிறது. இதை திமுகவினரே கூறுகின்றனர். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.